Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸ்ல நம்ம பார்த்த இஷ்யூஸோட கண்டினியூவேஷன் தான் இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. டெலி ஹெல்த் அண்ட் இந்தியாவுக்கு ஏன் 4 கேபிட்டல்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சஜஷனோட ப்ளஸ் மைனஸ் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். டெலி ஹெல்த், அதாவது ஹெல்த்தை எப்படி நம்ம எப்படி கோட்ஸ் எல்லாம் செயல்படுதோ அந்த மாதிரி டெலி ஹெல்த், அதாவது இங்கிருந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கிறது. இந்த கோவிட் பேண்டமிக்ல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளால வெளியில போக முடியல, நார்மல் ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெலி ஹெல்த்துங்கிற ஐடியா ஆல்ரெடி இட் இஸ் இன் பிளேசஸ். ஆனால் இப்போ சென்னை, மும்பை அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கு. ரூரல் பீப்புளுக்கு இது ஆக்சசிபிளாக இல்லை. ஆனால் அல்டிமேட்லி இந்த டெலி ஹெல்த்தோட கோல் என்ன? எல்லாருக்கும் ஹெல்த் ஆக்சசிபிளாக இருக்கணும். அதுக்கு ஒரு புது சொல்யூஷன் தான் இந்த டெலி ஹெல்த் தான் வந்தது. ஆனால் அதுவே எல்லாருக்கும் போய் அடையிறது இல்லை. ஸோ வாட் வி ஷுட் டூ, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்னா, there are lessons from the pandemic that can be applied successfully to how health care can be delivered. அதாவது இந்த முக்கியமாக இந்த பேண்டமிக் நமக்கு உணர்த்தின ரெண்டு விஷயம். இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டம் அவ்வளோ பெருசு கிடையாது, அதில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த இப்போ என்ன சொல்றது, இந்த ஃப்ளாட் சிஸ்டமை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம், அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கோவிட் பேண்டமிக் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை உணர்த்துச்சு. ரெண்டாவது, ரொம்ப டிஜிட்டலாக போயிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே கிளாஸஸ், காலேஜ் கிளாஸஸ் ஆன்லைனில் நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு டீச்சர் வர முடியல அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்தே கிளாஸ் எடுப்பாங்க. நார்மலாக இருந்திருந்தா இப்போது எல்லா கிளாஸஸும் ஆன்லைன் மாற்றினப்போ நமக்கு வந்து டக்குன்னு இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வந்து டிஜிட்டல் கான்வர்சேஷன் மாறுறது அவ்வளோ ஹெக்டிக்காக இருந்திருக்காது. நிறைய டீச்சர்ஸ்க்கு இது என்ன ஏதோ புதுசாக ஒரு ஆப்புங்கிறாங்களே, நம்ம எப்படி இதில் யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இல்லாமல் நம்ம எப்படி பாடம் எடுக்கிறது, அந்த மாதிரி அப்ரிஹென்ஷன்ஸ்லாம் இருக்காது. நம்ம சுத்தமாக வந்து டெக்னாலஜியோட ஒரு டிவோர்ஸ் மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு இது இனிஷியலாக செட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த பேண்டமிக்ல நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, the one thing is we should be more towards tech savvy. Healthcare providers have been reassigned from other specialties to COVID-19. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த இஃப் த டாக்டர் வாஸ் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோடையுமே அவங்க நாலேஜ் வச்சுட்டு கோவிட் கேரில் அவங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, எசென்ஷியல் சர்வீசஸ் வேர் டிஸ்ரப்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனைசேஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஆன்டிநேட்டல் கேர், சைல்டு கேர் சர்வீசஸ், அந்த மாதிரி. இப்போ ப்ரையாரிட்டி என்னன்னா, இப்போ சுகர் பேஷண்ட் மந்த்லி செக்அப் போகிறது, வேற ஏதாவது இப்போ ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள செக்அப் கூட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ப்ரையாரிட்டி கம்மி ஆயிடுச்சு. மொத்த ப்ரையாரிட்டியும் ஒரே ஒரு டிசீஸ் கோவிடை எப்படி டேக்கிள் பண்றதுங்கிறதுக்கு போயிட்டதுனால இந்த வருஷம் இந்த டிசீஸ்னால வர்றதுக்கு நம்ம லைஃப் லாஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. About 45% of the low income countries incurred at least partial disruption over 75% of services. Servicesனா நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரலாக உடம்பு சரியில்லைன்னு ரெகுலராக டாக்டர் போய் பார்க்கறது, இஎன்டி டாக்டர் போய் பார்க்கறது, சாதாரணமாக இப்போ சுகர் பேஷண்ட் இன்சுலின்காக போய் பார்க்கறது, டைஃபாய்டு, டிபி, அந்த மாதிரி ஜென்ரலானது எல்லாமே அவங்களோட ஜென்ரலாக. ஏன்னா பிகாஸ் நிறைய இடத்துல டாக்டர்ஸுமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எங்கேயாவது போகணுன்னா ஆட்டோ, கேப் எதுவுமே இல்லை. அவங்களோட இப்போ லாக்டவுன்னா பீப்புள் வெரண்ட் ஈவன் அலவுட் டு கம் அவுட். அப்படி இருக்கும்போது மொத்தமாக அந்த லைஃப் ஸ்டைலே அடி வாங்கிருச்சு. ஒன்லி 4% ஆஃப் ஹை இன்கம் கண்ட்ரீஸ், ஹை இன்கம் கண்ட்ரீஸில் ஜென்ரலாக இந்த மாதிரி ரெகுலர் செக்அப்ஸ் அது இதெல்லாம் 4% தான் அடி வாங்குச்சு. நம்ம ஊரில் இட் காட் அஃபெக்டட் அப் டு 75%. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் சர்வீசஸ் வேர் அட்லீஸ்ட் பார்ஷியலி டிஸ்ரப்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். டிடெக்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ் போன வருஷம் எவ்வளோ கண்டுபிடிச்சாங்களோ இந்த வருஷம் அதில் 50% தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்டிநேட்டல் கேர் விசிட்ஸ், அதாவது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அப்புறம் இப்போ ஜஸ்ட் டெலிவரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரெகுலர் செக்அப்க்கு ஹாஸ்பிட்டல் போகிற நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு, டவுன் பை 56%. அப்புறம் ஃபாலோ செக்அப்ஸு, பிளட் சுகர் கண்ட்ரோல் ஃபார் டயபெட்டிஸ், இன்க்ரீசிங் சான்சஸ் ஆஃப் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ரெக்வயரிங் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது இப்போ டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட ஆம்புலன்சஸ் வேர் நாட் ரெடி. எப்போ இனிஷியலாக இப்போ ஒரு ஜூன் ஜூலை மந்த் போல், மார்ச் ஏப்ரல் மந்த் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸும் கிடையாது, ஆம்புலன்ஸ் சர்வீசஸும் கிடையாது. இதனால இந்த மொத்தமுமே கோவிட்னால ஃபோக்கஸ் ஆனதுனால எப்படி நார்மல் ஹெல்த் கேர் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் cancer care has been badly affected, as well as diagnosis and treatment of other non-communicable diseases that were also affected. The pandemic has exacerbated inequalities. People living in rural and remote areas were further disadvantaged. இப்போ ரூரல்
ஏரியாஸில் இருக்காங்கன்னா சுத்தமாக அவங்களே வந்து ரொம்ப தூரம் பஸ்ஸை பிடிச்சோ இல்லை ஏதாவது ஆட்டோவோ அது இது பிடிச்சி தான் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். அது இன்னமுமே மோசமாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் பேண்டமிக். The pre-existing shortage of specialists in many rural areas led to care being delayed or not even happening at all. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இப்போ சிட்டியில் இருக்கவங்கலாம் இந்த கோவிட் பேண்டமிக்னால இல்லைன்னா என்ன நம்ம ஒரு ஜூம் கால் வரலாம் பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேட் தட் நாலேஜ். அதனால வர்ச்சுவலாக நம்ம இந்த கன்சல்டேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது இந்த வர்ச்சுவல் கன்சல்டேஷன்ஸ். eSanjeevani platform offers both provider to patient interactions and provider to provider interactions where patient with smartphone have health officers in rural health and wellness centers. இதனால அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர் கூட டைரக்டா இப்போ அந்த டாக்டர் ஒரு 50 பேஷண்ட் ஹேண்டில் பண்ணிருக்காருன்னா டெய்லி ஒரு 5 பேருக்கு வீடியோ கால் இல்லை 10 பேருக்கு வீடியோ கால் முடிஞ்சதுன்னா அவரோட லைஃப் டிஸ்ரப்ஷன் இல்லாமல் தானாக இயங்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எப்படி வந்து இந்த டிஜிட்டலோட பழகினவங்க இருக்காங்களோ இது நம்ம வந்து எதில் எழுதலாம்னா GS3ல ஹவு டெக்னாலஜி பிளேட் அ மேஜர் ரோல் இன் கோவிட் பேண்டமிக் அதையுமே நம்ம சொல்லலாம். எஜுகேஷன் செக்டரில் டிஜிட்டல் கிளாஸஸ் நடந்தது, ஹெல்த்தில் வர்ச்சுவல் கன்சல்டேஷன்ஸ் நடந்தது, இது எல்லாமே டெக்னாலஜி. அதே மாதிரி கோர்ட்ஸில் ஹியரிங்ஸ் நடந்தது, கோர்ட்ஸ். அதனால ஹியரிங்ஸ் எதுவும் டிஸ்டர்ப்ட் ஆகாத மாதிரி. ஸோ டெக்னாலஜி பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டியூரிங் திஸ் pandemic அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் நம்ம இது எழுதலாம். ஸோ திஸ் எக்ஸ்பேண்டட் வர்ச்சுவல் ஆக்சஸ் டு அன்டிசர்வ்டு பாப்புலேஷன். அதாவது யாருக்கெல்லாம் இது கிடைக்காம இருந்ததோ அவங்களுக்குமே கிடைக்க ஆரம்பிச்சது. மீதி இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதோட ஜிஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா இப்போ 1-to-1 பேஷண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ அந்த டாக்டருக்கு ஒரு 4-5 டிபி பேஷண்ட்ஸ் கன்சல்டேஷன் இருக்குன்னா 4-5 பேரையுமே இப்போ ஒரு ஜூம் காலில் ஒரு மீட்டிங் மாதிரி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக அட்வைஸ் கொடுத்துட்டு அவரோட டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி இப்போ டிபி பேஷண்ட்ஸ்லாம் ஒன்றா நம்ம பேசும்போது ஒவ்வொருத்தவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நேராகவே நம்ம டாக்டர் போனாலும் டாக்டர் இருப்பார், நம்ம பேசுவோம். டாக்டர் நம்மகிட்ட சொன்ன அதே அட்வைஸை அடுத்து வர பேஷண்ட்டு சொல்லும், அதுக்கடுத்த பேஷண்ட்டு சொல்லும், அதுக்கடுத்த பேஷண்ட்டு சொல்லும். ஸோ அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம இந்த டெலி ஹெல்த்தையே எப்படி இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டை ஒரு டைமில் நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ளேயே ஒரு பியர் குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரு மூட்டு வலி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்க எல்லாருக்குமே எப்படி நீங்கள் வெயிட்டு குறைக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு அட்வைஸை ஒரே மீட்டிங்கில் அட் அ டைமில் நம்ம சொல்லிட்டோம்னா தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த பீப்புள். அதே மாதிரி அவங்கவுங்க லைஃப்பில் என்ன ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கு அவங்க என்ன ஸ்டெப்ஸ் ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஆகி இட் வில் பெனிஃபிட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. There is an urgent need to increase the efficiency and effectiveness of every minute spent in virtual care interactions. Because இப்போ நேரில் நம்ம போய் பார்க்குறோம்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய் பார்க்கலாம். ஆனால் virtual care interaction போது everybody's time is precious. அதனால நம்ம we should make sure that it is effective and efficient. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி shared medical appointments which have been offered successfully. USல இது ஒரு 20 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. It enables peer-to-peer learning. அதாவது இப்போ ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கத்துக்கிறது, அவங்க கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிறது. ஒரே ப்ராப்ளமா எனக்கு இந்த சைடு எஃபெக்ட் இல்லையே, உங்களுக்கு இந்த மாத்திரை போட்டப்போ இந்த சைடு எஃபெக்ட் இருந்தா, அந்த மாதிரி கேஷுவலா நம்ம ஒரு இன்டராக்ஷன்ல we can learn things. And providers can offer virtual group information sessions accessible via smartphone in which a healthcare worker explain the benefits. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படி நம்ம சொல்றது அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து இப்போ வேக்சின் ஹெசிடன்சி நம்ம ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம். நிறைய பேர் வேக்சின்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்லேயே ஒரு 54% ஹெசிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது. ஸோ இதை நம்ம ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டாக்டர் அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட கவர்மெண்ட் சொல்கிற வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க, இட் இஸ் சேஃப் ஒன்லி. நம்ம மீடியா இல்லைனா இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாலலாம் சொல்கிற அளவுக்கு இதில் கெட்டது ஒன்றும் இல்லை, நிறையா பேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஷேர்டு மெடிக்கல் ஏரியாவை, இந்த ஷேர்டு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த ஜூம் மீட்டிங்கோ இல்லை ஹேங் அவுட்ஸோ ஏதோ ஒரு அந்த வீடியோ காலில் we can spread awareness among the people. அதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, the doctor should be trained. they should எப்படி அட்ரஸ் பண்ணணும், எப்படி இந்த டெலி ஹெல்த் சர்வீசஸ் நம்ம தரணும், மக்களுக்கு இது எப்படி இன்னும் எஃபெக்டிவாக தரணும், அப்புறம் மென்டாரிங், ட்ரைனிங், ப்ராப்பர் பிஹேவியர், இது எல்லாமே we have to teach all the doctors. அது வந்து we have to impart training among them. With innovation in systems thinking, learning and adapting new digital tools, we
கேன் மேக் த ட்ரீம் கம் ட்ரூ. என்ன ட்ரீம்? ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் நம்மளோட ட்ரீம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன், the next article, this is about combating vaccine hesitancy. இந்த டிசீஸை நம்ம காம்பேட் பண்ணுறது இல்லாமல் இந்த வேக்சின் ஹெசிடென்சியும் நம்ம காம்பேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. பாரத் பயோடெக் ரீசெண்டாக இட் அனௌன்ஸ் that the vaccine is not suitable for people with history of allergies, bleeding disorder, pregnant mothers. இவங்கெல்லாம் இதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கோவேக்சின், கோவிஷீல்டு இது ரெண்டுக்குமே வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ்லாம் எடுத்துக்க வேணாம், பீப்புள் வித் வேரியஸ் அலர்ஜிஸ் அவங்களாம் எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட அடிக்வேட் சப்ளை ஆஃப் வேக்சின்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவர் பண்ணுறதுக்கு எல்லா இந்தியன்ஸுக்கும் போடுற அளவுக்கு நம்ம கிட்ட வேக்சின் இருந்தாலுமே மக்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க. இதை தான் நம்ம வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் வேக்சின் ஹெசிடென்சி? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரிலக்டன்ஸ் ஆர் ரெஃப்யூசல் டு வேக்சினேட் டெஸ்பைட் த அவைலபிலிட்டி ஆஃப் வேக்சின். வேக்சின்ஸ் எல்லாம் அவைலபிளாக தான் இருக்கும், ஆனால் மக்கள் ரெடியாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் வேக்சின் ஹெசிடென்சி. யூபி விட்னஸ் சடன் டிப் இன் அப்டேக் ஆஃப் போலியோ வேக்சின். போலியோ வேக்சின் போட்டுட்டு இருந்தப்போ இட் வாஸ் அப்போ நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சு. இதை போட்டுக்கிட்டா தான் உடம்பு சரியில்லாமல் போகும், இதை போட்டுக்கிட்டா குழந்தை பிறக்காது, அந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ். அதனாலேயே போலியோ வேக்சின்ஸ் யூபியில் அது வந்து போடுறவங்களோட குவான்டிட்டி டக்குன்னு டிப் ஆயிடுச்சு. சிமிலர்லி தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஹேட் வேரியஸ் அதாவது ஹெசிடென்சி டுவர்ட்ஸ் மீசல், மம்ஸ் அண்ட் ருபெல்லா வேக்சின். இதுலேயும் இதே மாதிரியான ஒரு புரளி இல்லைனா வதந்தி இதெல்லாம் தான் காரணமாக இருந்தது. வேக்சின் ஹெசிடென்சி இஸ் as old as the concept of vaccination itself. However, in times of uncertainty, people are particularly susceptible to misinformation. அதாவது கவர்மெண்ட் எவ்வளோ சொன்னாலும் நம்ம கொடுக்குற வேக்சின்லாம் போடுங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, many people have doing it, நம்ம இதை நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் எவ்வளோ சொன்னாலுமே ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் இல்லை வதந்தி இல்லை ஃபேக் நியூஸ் இதை பார்த்து மக்கள் வந்து டக்குன்னு என்ன சொல்கிறது ஹெசிடென்ட் ஆகிடுறாங்க. We adopt the idea of libertarian paternalism, a concept of behavioral science which says it is possible and legitimate to steer people's behavior towards vaccination while still respecting their freedom of choice. வேக்சின் போட்டுக்கிறது மக்களோட சாய்ஸ் தான், ஆனால் நம்ம அப்படியும் அதை விட்டுற முடியாது. பிகாஸ் இஃப் ஒன் பர்சன் இஸ் வேக்சினேட்டட் அப்போ வந்து he will not get affected by the virus. அவன் அஃபெக்ட் பண்ணலன்னா அவன் வைரஸோட கேரியராக இருக்க மாட்டாங்க, ஸோ அவரால் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இங்கே நம்ம ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை பார்க்குறதா இல்லை எல்லாத்தோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா அந்த மாதிரிங்கிற ஒரு டயலமா நமக்கு வருது. ஸோ கோவிட் வேக்சினேஷன் intent in India at 87% exceeds the global 15 country average of 73%. ஸோ நம்ம இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்விங் பாப்புலேஷனை நம்ம பார்க்கணும். ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று நான் வேக்சினேஷன் போட்டுக்கவே மாட்டேன், வேக்சினேஷன் வந்து ஆன்டி வேக்சர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களாம் வேக்சினேஷன் போட்டுக்கவே மாட்டாங்க, தேர் அகேன்ஸ்ட் வேக்சினேஷன். ரெண்டாவது பீப்புள் வந்து வேக்சினேஷன் ஓகே கவர்மெண்ட் சொல்கிறாங்களா நம்ம போட்டுக்கிறோம். மூணாவது டைப் என்னன்னா இந்த ஸ்விங் போடலாமா வேணாமா, இல்லையே நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எப்படி சொன்னாங்களே போடக்கூடாதுன்னு, அந்த மாதிரி ஸ்விங். இப்போ எப்படி யூஎஸ் எலெக்ஷனில் ஸ்விங் ஓட்டர்ஸ்னு இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்விங் பாப்புலேஷன் இருக்குது. அதாவது பீப்புள் ஹூ ஆர் ஸ்கெப்டிக்கல் பட் கேன் பி பர்சுவேட்டட் த்ரூ சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். ப்ராப்பராக நம்ம ஃபேக்ட்ஸ் கொடுத்து இல்லை இது பாருங்கள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதை போட்டுக்கிட்டா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி ஸ்விங் பாப்புலேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள பர்சுவேட் பண்ணணும். இன்னொன்று தேர்ட் மெஷர் இஸ் டு யூஸ் த செலிபிரிட்டி எஃபெக்ட். இப்போ பிரைம் மினிஸ்டர் போட்டுக்கிறது, அப்புறம் வந்து ஹெல்த் மினிஸ்டர் போட்டுக்கிறது, ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர் போட்டுக்கிறது, வேரியஸ் செலிபிரிட்டிஸ் போய் வேக்சினேஷன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி எஃபெக்ட் இருக்கும்போது நம்ம பாப்புலேஷன்லேயே இல்லிட்ரேட் பீப்புள், அதாவது அவ்வளோவா படிக்காதவங்க சரி ஓகே இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம அந்த செலிபிரிட்டி எஃபெக்ட்டுமே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுத்து the government should make sure that the vaccine hesitancy is reduced in the population. அதாவது இந்த மித்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவ்லி we should debunk it and make sure that the vaccine hesitancy is reduced. அவ்வளோதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். the viability of two proposals. இதில் இப்போ நம்ம simultaneous elections அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் யூபிஎஸ்சியில் கேட்ட மெயின்ஸ் கொஷின். சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அதாவது லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் இது ரெண்டையுமே அட் அ டைமில் வைக்கிறதுல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணுறதுல ஒரு ஐடியா இப்போ பாப்பப் ஆகுது அப்படின்னா அந்த ஐடியாவோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ் என்ன இது எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் எ சிட்டிசன் இட் இஸ் யுவர் டியூட்டி டு நோ இட். அதுவும் இல்லாமல் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது திஸ்
these ideas will have high probability of appearing in your paper. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக what this article is about is Mamata Banerjee asked why India should not have one capital and suggested there should be 4. 4 கேபிட்டல் இருந்துட்டு போகுது, நார்த்தில் ஒன்று, சவுத் ஈஸ்ட் ஒன்று, வெஸ்ட் ஒன்று, 4 கேபிட்டல் இருந்துட்டு போகுது, ஏன் பிரைமரி ஃபோக்கஸ் டெல்லிக்கு மட்டும் போகணும்? அந்த மாதிரி டைவர்டட் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா பாப்புலேஷன் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகாது. டெல்லியோட பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் வெரி ஹை, 11,000 people per square kilometers, அந்த அளவுக்கு ரொம்ப ஹையாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது why we should do that? நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது? She suggested that parliament session should be held in each of the 4 capitals. இப்போ வந்து டெல்லியில் நடக்குதா, நெக்ஸ்ட் செஷன் வந்து சென்னையில் நடக்கும், அடுத்தது இந்த சைடுனா எங்க மும்பையில் நடக்கலாம், இந்த சைடு கொல்கத்தாவில் நடக்கலாம். அந்த மாதிரி ஏன் நம்ம 4 கேபிட்டல்ஸ் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்கு. மிஸ் பானர்ஜி ஹேஸ் த ரைட் டு ஹேவ் ஹர் ஒப்பீனியன், பட் இந்த ஐடியாவில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன்று, இது நம்மளால ஏன் பண்ண முடியாதுன்ற காரணமும் நமக்கு தெரியணும். இது பண்ணால் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஸோ கேன் வி டேக் திஸ் ஐடியா ஃபார்வர்டுங்கிறத ஒரு டீப் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை முடிவு பண்ணோம். ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் யூ ஷுட் ஹேவ் அன் ஒப்பீனியன் ஆன் ஆல் த மேஜர் இஷ்யூஸ். இந்த இஷ்யூஸ்க்குமே ஆஃப்டர் ரீடிங் திஸ் ஆர்டிகல் யூ ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆர் பை யுவர் செல்ஃப். ஆமாம், இந்த ஐடியா ப்ராக்டிக்கலாக எடுக்கலாமா வேணாமா? எவ்ரிபடி வில் ஹேவ் அன் ஒப்பீனியன். யூ டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன். I'll tell you the negatives of this idea. 4 capitals would obviously mean having parliamentary buildings in 3 other regions. Already Delhi la irukku, adu illama 3 other regions. If there are 4 capitals, accommodation for all the MPs, apra MPs kuda vara staff will have to be constructed, while those from the northern parts of the country would prefer comfortably ensconced in the existing residential accommodation in New Delhi. Those from other parts of the country will prefer to settle in the capital region to where they belong. இப்போ இந்த பட்ஜெட் செஷன் அங்கே நடக்குது, மான்சூன் செஷன் இங்கே நடக்கணும் அப்படின்னா இங்கே அவ்வளோ எம்பிஸ்க்கும் நம்ம தான் அகாமடேஷன் ரெடி பண்ணணும். அகாமடேஷன் இல்லையா, புதுசாக பில்டிங் கட்டணும், அவங்க கூட வரவங்களுக்கு பில்டிங் கட்டணும், அகாமடேஷன், ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போகிற வரைக்கும் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. எம்பிஸ் வில் டிசெண்ட் இன் ட்ரோவ்ஸ் டு த envisaged capitals and fly out, leaving the residential accommodation vacant for months. ஸோ இதுக்காக இந்த எம்பிஸ் என்னைக்காவது, அதாவது 4 கேபிட்டலில் நடக்கும், ஒரு செஷன் நடக்கும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ மீதி டைமில் அந்த பில்டிங் என்ன யூஸ், சும்மாவே இருக்குமா அந்த பில்டிங்? அப்போ அது வந்து அதில் நம்ம போட்ட அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. Add to this the huge expenditure involved in all the MPs. They have to fly to and from the capitals every now and down. அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து திரும்ப கொல்கட்டா போகணும், கொல்கட்டாலேருந்து மும்பை, இந்த மாதிரி போனால் எவ்வளோ ஏர் ஃபேர் வேஸ்ட் ஆகும். Providing security to all the MPs will be a huge burden for the state police. Even the vacant accommodations where the MPs do not reside will have to be guarded round the clock. Because இப்போ ஓகே இந்த செஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த செஷன் அவங்க வர மாதிரி வர வரைக்குமே அங்கே எப்போவுமே போலீஸ் நின்றுட்டே இருக்கணும். பிகாஸ் அது ஹை ப்ரொஃபைல் பீப்புள் வந்து போகிற இடம் அப்படின்னு இருக்கும்போது there should be 24/7 guarding. அந்த பில்டிங்கை எப்போவுமே பாதுகாத்துட்டே இருக்கணும். Depending on the risk factor, enhanced security will have to be necessarily provided to a fair number of them. Many of whom managed to get top security cover merely for their அவங்க சொன்னாலே டாப் செக்யூரிட்டி கிடைக்குங்கிறதுக்காகவே we have to do that. Calcutta was once a capital of this country. நமக்கு தெரியும் 1911 தான் Delhi was made as the capital by King George V. Parliament House was opened in 1927 and the magnificent Viceroy's residence, இப்போ அதுதான் ராஷ்டிரபதி பவனா இருக்கு, and the government buildings were inaugurated in 1931. One of the factors that may have weighed in favor of New Delhi could be its proximity to the summer capital Shimla. அப்போ வந்து டெல்லிங்கிறது ஷிம்லாவோட பிரிட்டிஷர்ஸ் வந்து they used to go to Shimla during summer season. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு அவங்க நியூ டெல்லியை கேபிட்டலாக கூட ஆக்கியிருக்கலாம். பட் டுடே even shifting a state capital would involve huge expenditure. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா, தெலுங்கானா, நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும், எவ்வளோ அதுக்கு செலவாச்சு. புதுசாக இப்போ ஒரு கேபிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தட் வி நோ. In the 1980s, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ப்ரப்போஸ் டு ஷிஃப்ட் த, அதாவது சென்னை வேண்டாம், அது ஒரு கார்னருக்கு, லெட்ஸ் கோ டு ட்ரிச்சி. பிகாஸ் தமிழ்நாடோட சென்டர் கேபிட்டல் இஸ் முசிறி கிட்டனா ட்ரிச்சி நம்ம கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் த பிளான் வாஸ் அல்டிமேட்லி ஷெல்வ்ட் when the huge burden would impose on state exchequer become apparent. அதாவது அந்த மாதிரி ஒரு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த ஐடியாவை ஆக்சுவலாக ட்ராப் பண்ணிட்டாங்க. The cost to the government exchequer to have capitals in 3 other states will be mind boggling and our nation cannot afford this.
ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, இதில் எவ்வளோ காசு வேஸ்ட் ஆகும், எவ்வளோ மேன் பவர் வேஸ்ட் ஆகும், எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஐடியாவோட பாசிட்டிவ்ஸ் என்ன? A similar request was made when the bar councils of 5 southern states called for Supreme Court bench in South India. சவுத் இந்தியாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கிடையவே கிடையாது. திஸ் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட். இதை கொடுத்துருந்தா அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சதர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் நியூ டெல்லி would have been reduced. Not many can travel all the way to New Delhi to engage lawyers, plead their cases. இப்போ நினச்சி பாருங்க, கன்னியாகுமரியில் இருக்கான் ஒருத்தவங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அவன் கேஸ் வருதுன்னா இங்கேருந்து he has to go to Delhi. அவனுக்கு காசு இருக்கா இல்லையா அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒன்று சவுத் இந்தியாவிலே இருந்ததுன்னா how useful it will be. The exorbitant fees of the Supreme Court lawyers in New Delhi is another problem. 4 benches of Court of Appeal with 15 judges each can be created across the country to reduce the burden of the Supreme Court. So இந்த ப்ரொபோசல்லே நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே மேஜர் டேக்அவே சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சஸ் மட்டும் அங்கங்கே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். This would enable the judges to go through the case thoroughly and deliver a well thought out verdict. அதாவது அவசரமாக verdict கொடுக்காம பொறுமையாக நிதானமாக யோசிச்சு நம்ம ஊர் இப்போ என்ன சொல்றது, நம்ம ஊர் பெஞ்சுனா பீப்புள் வில் நோ வாட் இஸ் அவர் கல்ச்சர், ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரஷ்ட் அப் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் வெல் தாட் அவுட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். Setting up these courts would call for an amendment in the constitution. Though the demand is to set up a bench in the south, Southern Bar Council may later take up the issue of setting up separate appellate benches in regions. South zone க்கு அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்கிறதுக்கு பதிலாக அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்குமே கூட நம்ம பண்ணலாம். Such an arrangement will leave the apex court free to deal with constitutional issues. ரொம்ப முக்கியமான இஷ்யூ, ரொம்ப பெரிய இஷ்யூ, கான்ஸ்டிடியூஷனே த்ரெட்டன் ஆகிற அளவுக்கு இருக்க இஷ்யூ மட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அதுவுமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. With cases mounting in various courts, a viable solution needs to be worked out. Easy accessibility to justice is a right that cannot be countered. Right to justice is also a fundamental right. So இந்த ஐடியால நம்ம மேஜர் டேக்அவே 4 கேபிட்டல் டெவலப் பண்றதெல்லாம் இல்லை, பேசாம 4 சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வச்சோம்னா அந்த கோர்ட் ஃபீஸ் அப்புறம் கோர்ட் பர்டன் இதெல்லாம் குறையும் அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. So that's all for today's articles. I hope this session was useful. Kindly tune in for tomorrow to know the comprehensive analysis of tomorrow's editorial. Thank you.